ஆகமரி சொல்லி விடுறாங்களா அண்ணே ஐயா பொறுமையா அழுவ ஐயா போடுறியா ஐயா பருவத்துல என்ன பண்ணிருப்ப தேப்பிலாண்டா அம்மா இந்த சீர்பெற்ற சபை ஆ தெய்வ வழி கொடுத்து தெய்வீக சபை அமைத்து நம்மளுக்கு உணவு கொடுத்து பெரியவர் முதல் சிறியவர் வரை கற்றவர் கல்லாதவர் படித்தவர் படிக்காத சட்ட மேதைகள் பல பிராணத்தை கற்றுழுந்த பெரிய பெரிய ஆசான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய தாய் குளமும் வருத்தமில்லாத சுமையாக ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சுமந்து பெற்றெடுத்த பெருமைக்குரிய தாய் குழந்தை அனைவற்ற பேர்களும் உறுதி காத்து செவி கொடுத்து கண் கூர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். இங்க வந்திருக்கக்கூடிய அனைவற்ற பேர்களுக்கும் அகில அந்த கோடியால் பிரம்ம அண்ட நாயகன் இந்த உலகமெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த காளியம்மன் வரம் பெற்று நோய் இல்லாத வாழ்வு குறைவற்ற செல்வம் பல ஆண்டு பல்லாயிரத்து ஆண்டு இந்த ஆண்டவன் கிருபையால எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கவே வேண்டுகிறோம். ராமாயண மகாபாரதம் இதிகாசங்கள் 2 அதுல ஒரு சிறப்பான காவியம் ராமாயண கதையிலே ஒரு முதல் பகுதி. இந்த ராமாயண கதையிலே முதல் தொடக்கம் குருபுத்திரன் இறப்பு, ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் 4 பேர் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஏட்டிலே உள்ள பிரகாரம் நாட்டிலே சொல்வதற்காக நிலைநாட்டி வைத்திருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும். இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, எதற்காக வந்திருக்கு அதை சொல்வதற்கு முன்பதாக நான் யாரு, என் பெயர் என்ன சொல்லட்டுமா? ஐயா தினத்தில் தேவர் மச்சாய் அம்மா சுத்திரமான அம்மாவுக்கு கண்ணு பீசா கண்ணு கோபாலு கோபால் இங்க கர இங்க கர எங்கடா கீர இங்க கர இங்க கர இங்க கர இங்க கர இங்க கர இங்க 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 கர இங்க கர இங்க கர எங்கடா தேடுறது இங்க கரமா இங்க கர டேய் என்கிட்ட குறும்புத்தனம் பண்ணாத இங்க கர என்ன இங்க கைக்கு சிக்கனன்னு வெச்சுக்க உன்னை அப்படியே புளிஞ்சு விட்டுருண்டா. ஐயோ ஐயா வேணாமா ஐயா, இந்த ஆட்டம் ஓடுறி அம்மா நரம்பெல்லாம் புடிங்கிட்டு போயிருச்சாட்டு போய் இந்த சீரான சபையில் வந்திருக்கும் போது என்னுடைய பெயர் குருபத்தனி. அம்மன் குருபத்தனி. அப்படி அம்மன் குருபத்தனியா இருந்தாலும் என் பெயர் குருபத்தனி என்று கூப்பிடுவேன்.
அப்படி குருபத்தினியா இருந்தாலும் இந்த குருபத்தினியை பெற்றெடுத்த தாயார் யாரு? அன்னையும் பிதாவும் முன்னொரு தெய்வம். தம்பிடே தாயிலை திறந்த கோவில் இல்லை, தந்தையார் சொல்லுக்கு மிக்க மந்திரமே கிடையாது. அது போல என் தாய் தந்தை யார் தெரியுமா? அண்ணா, என் பெயர் அதாவது சொன்னேன் குருபத்தினி அம்மையார். என் பெயர் குருபத்தினி என்று சொன்னேன். ஆமா. என் தாய் பெயர் சோமுகவல்லி. சோமுகவல்லி. என் தந்தையார் பெயர் சுந்தர ஐயர். ஓ, சுந்தர ஐயர். சுந்தரேச ஐயர். சுந்தரேச ஐயருக்கும் சரி சோமுகவல்லிக்கும் பிறந்துட்டேன். என் பெயர் குருபத்தினி என்று சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படியாக இருந்தாலும் காலாகாலத்துல அப்படி நீ 16 வயசுக்கு வரும்போது திருமணம் செஞ்சிருப்பாங்களே, உங்க தாய் கணவர் யாரு? அண்ணா, ஒரு பெண்ணா பிறப்பது இந்த மண்ணிலே ரொம்ப ரொம்ப அதிசயம். அதிசயம். ஆணுக்கு பெண்ணா பிறப்பது ரொம்ப புதுமை. புதுமை. அப்படி பெண்ணா பிறந்த பிறகு பால பருவம் வந்த பிறகு அந்த பெண்ணுக்கு திருமணத்தை செய்து கொடுப்பது பெற்றவருடைய கடமை. ஆமா ஆமா. அப்படி திருமணம் செய்து கொடுத்த கொடுத்த இடத்துல இருந்து வாழ வேண்டும். அப்படி கொடுத்த இடத்துல இருந்து வாழ்ந்தா அந்த பொண்ணு பிறந்த வீட்டுக்கு தான் போய் சேருமா? 1 கோடி புண்ணியம். 1 கோடி புண்ணியம். அதற்கு பிறகு அந்த பெண்ணை அந்த வீட்டுல கொடுத்து யார் திருமணம் செய்கிறார்களோ அந்த புகுந்த வீட்டுக்கு வந்து சேருமா பல வெற்றிகரமான நன்மை. அப்படி பிறந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பது ஒரு பெண்ணாலகா முடியும். ஆமா ஆமா. ஒரு பெண்ணா பிறந்தால் 2 வீட்டுக்கு நல்ல பேர் வர வேண்டும். யாரு? எந்தெந்த வீட்டுக்கு? புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும். அப்படி 2 வீட்டுக்கும் நல்ல பேர் வந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு கௌரவம். புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு எப்படி போவோம்? ஆமா, இந்த பொண்ணு அங்க கல்யாணம் செஞ்சு கொடுத்தோம், கொடுத்த இடத்துல இருந்து வாழ்ந்து எந்த மகராசம் பெற்றெடுத்த பிள்ளையோடு இந்த ஊரு சனமெல்லாம் பேசுவாங்க. அப்படின்னா பிள்ளை நல்லா போனச்சா பிறந்த இடத்துக்கு தான் நல்ல பேரு. ஆமா. அதுக்கு பிறகு சில நாள் கழித்து புகுந்த இடத்துக்கு வந்து சேருமா வெற்றிகரமான நன்மை. ஓஹோ, சரி சரி. பிறந்த இடத்துக்கும் புகுந்த இடத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பது ஒரு பெண்ணு தான். ஆமா ஆமா. அது போல என்னை திருமணத்தை செய்து கொடுத்தார். யாருக்கு தெரியுமா? யாருக்கு? என் கணவன் பேரு எப்படி சொல்றது? எப்படி வாயிலத்தான் சொல்லு, பின்னதுல சொல்லுவாங்க. இல்லையா, புருஷ பேரு எப்படிதான் சொல்றது? வாயிலத்தான் சொல்லணும். ஏம்மா, போய் ஒரு பொண்ணா பிறந்தா புருஷ பேரை சொல்லக்கூடாது. புருஷ பேர சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா மன்னவன் பேரை சொன்னா மாங்கல்யத்துக்கு ஏதாவது இடையூறு வந்து நேருமா? ஆமா ஆமா. என் பொண்டாட்டி அப்படித்தாமா. எப்படி? என் பொண்டாட்டி என் பேர சொல்லியே கூப்பிட மாட்டான். தூங்கிட்டு இருந்தனா அப்படிமா. ஐயோ, ஏய் வாய் கழுவு. ஏ அழுக்கா இருக்குதா அப்படி வார்த்தையா சொல்றது? நாங்க என் புருஷ பேரை சொல்ல முடியா போனா கூட பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள என் புருஷ பேரை சொல்லிடுவோம். அப்படியே விட்டாள் யாரு? இருந்தாலும் இங்க இருக்காங்களே பெரியவங்க, அவங்களுக்காக சொல்ற கேளு.